மரணத்துடைய வல்லமையை மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அபகரிச்சிட்டாரு. எப்போ இயேசு கிறிஸ்து பிசாசுடைய வல்லமையை முறியடித்தார்? பிசாசுடைய வல்லமை என்னது? மரணம். மரணம் ஒன்று எப்படி பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா மனுஷன் பாவம் செஞ்சனால அந்த பாவத்துடைய அந்த மரணத்துடைய வல்லமையை மீண்டும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அபகரிச்சிட்டார் பிசாசுக்கிட்டேருந்து. So that man no need to die. இனி மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வாழும்படிக்கு ஆண்டவர் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராகிலும் என்னது நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார். அப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன ஆகுது? ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு என்னாச்சு? நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வாழ்ந்து முடித்து நான் தொடர்ச்சியாக வாழ போகிறதில்ல. இயேசு கிறிஸ்துவை எப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா அந்த வாக்கு தத்துவம், அந்த வசனத்துடைய நிறைவு பொய்யாயிரும். ஆமாம் இல்லையா? 3:16 வாசிங்களேன். யோவான் 3:16 வாசிங்க. நான் ஐ பிலீவ் தட் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும்னு சொல்லி கிடைக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருந்து நமக்கு தெளிவு கொடுப்பார். எனிதிங் ப்ளோனா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதை அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு ப்ளோவாக இருக்கா பரவாயில்ல, அது ரொம்ப யோசிக்க வேணாம், விட்டுருங்க. அப்படியே ரிசீவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஏற்ற நேரத்தில் அதுக்கு ஒரு தெளிவு வரும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள்